குரூப் ஒன் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது 2024 எப்படி கேட்டிருக்காங்க, 2022 எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம போகக்கூடிய போஸ்டிங் வந்து ஒரு மிக முக்கியமான போஸ்டிங். டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக 5ஆம் மே டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாகவே காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான எல்லா பேஜுமே, அதாவது டெஸ்ட் பேஜ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜில் இப்போ சிலபஸில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும், அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நம்முடைய டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டன் பண்ணுறேன், இதுக்கு முன்னக்கூட்டி நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து படித்து அட்டன் பண்ணல, சும்மா தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி படிக்கணும், மற்ற அகாடமி வந்து அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க, ஸோ இப்படி தான் இருக்குமா, நீங்கள் கொடுக்க போகிற ஷெடியூல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ப்ரிலிம்ஸு, மெயின், இன்டர்வியூ. இந்த 3ஐயுமே என்னால் கடந்து வர முடியுமா, என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக இந்த குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி மற்றவங்க வந்து சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது மட்டும்தான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்து கிரியேட் ஆகும். அந்த தன்னம்பிக்கையில் தான் நீங்கள் அடுத்தடுத்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், குரூப் ஒன் எக்ஸாம் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த 2 எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமை விட யூபிஎஸ்சி எக்ஸாம் இதை விட கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் மீன்ஸ் படித்தோம் அப்படின்னா ஈஸி தான், படிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். அப்போ அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் கேட்டீங்க. அப்போ குரூப் ஒன் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் போட்டி போட போறோம். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணுமே தவிர, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, என்னோட ஏஜ் வந்து 34 ஏஜ் ஆயிடுச்சு, நான் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிட்டு இருந்தீங்க, திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டவுனாக தான் ஆகுவோம். ஓகேவா? ஸோ நம்ம டவுன் ஆகக்கூடாது. எப்போதுமே பாசிட்டிவ் வைப்போட, ஒரு மோட்டிவோட, தன்னம்பிக்கையோட நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைக்கும்போது மட்டும்தான் நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து சாதிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ஒரு ½ hour முன்னக்கூட்டி நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து போட்டிருப்பேன். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, நமக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம், பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் அதோட பேட்டர்ன் வேற, குரூப் 1 எக்ஸாமோட பேட்டர்ன் வேற. அதாவது சிலபஸ் வந்து டோட்டலாக வந்து மாறும், அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் மாறும். ஏன்னா நம்ம போகிற போஸ்டிங் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான், நம்ம போகக்கூடிய போஸ்டிங் வந்து ஒரு தலைமை பண்பு நிறைந்த ஒரு போஸ்டிங். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு டிசி ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு கலெக்டரேட் ஆஃபீஸில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூமில் நிறையா ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4, குரூப் 7B இந்த மாதிரி நிறையா இதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேபி டிஎஸ்பி ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேடு 1 பிசி, கிரேடு 2 பிசி இவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செதுக்கிக்கிறோமே தவிர, சிலபஸ் கஷ்டமாக இருக்குது, கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இதை நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்த உடனே மலைச்சி போய் நிற்கக்கூடாது. சரியா? பார்த்த உடனே இவ்வளோ தானா, இப்படி தான் இருக்கா, ஓகே நம்ம படிக்கலாம், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் அடுத்தடுத்து படிக்கும்போது மட்டும்தான் அடுத்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர, நீங்கள் சிலபஸை பார்த்த உடனே, கொஸ்டினை பார்த்த உடனே இது என்னால் முடியாது அப்படின்னா, உங்களால் முடியாது அப்படின்னா அப்போ யாரால் முடியும்? ஸோ இந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே எழுத போகக்கூடியது நம்மளே மாதிரி தான் ஒரு மேல் ஆர் ஃபீமேல் வந்து அட்டன் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, போஸ்டிங் வாங்குறாங்க.
நமக்கு மேல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் பண்ண முடியாது? ஸோ திங்க் பண்ணி பாருங்க. எல்லாமே பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணுங்க. நெகட்டிவிட்டியோட திங்க் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. அதே மாதிரி நீங்க உங்க ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், கூட ஒர்க் பண்றவங்க, இவங்க யாராவது உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்க சக்சஸ்ஃபுல்லா தான் ஆகி காட்டணுமே தவிர, அதை விட்டுட்டு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், என்னால முடியாது, நான் இதை வந்து விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? சொல்றவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதை எதையுமே காதுல கேட்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான எல்லா டெஸ்ட் பேஜுமே நம்ம அகாடமி சார்பாக கான்டெக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி வந்து குரூப்பில் போட்டுட்டேன். அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. செகண்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டிருக்கேன். மேபி டெலிகிராம் குரூப்லையும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. ஸோ 2024 எப்படி கேட்டிருக்காங்க, 2022 எப்படி கேட்டிருக்காங்க, 19-17 எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கு, இப்படி தான் கொஸ்டின் இருக்கு, இப்படி தான் ஆன்சர் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9 இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய அகாடமி சார்பா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்கு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தனியாக வீடியோ தருவேன். அதே மாதிரி நம்ம ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணும்போது எந்த வகுப்பு எந்த பாடம் அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணி தருவேன். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், நீங்கள் படிக்க மட்டும் போகிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ எங்களுடைய பயிற்சியில் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும், டிசியா டிஎஸ்பி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம படித்தா மட்டும் போதுமா, டெஸ்ட்லாம் போட்டு பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எப்போ டெஸ்ட் போட்டு பாக்கீங்களோ அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும், மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நான் குரூப் 1 படிக்கேன், குரூப் 2 படிக்கேன், குரூப் 4 படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே இது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்கேன், ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போயிருவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதுக்கு முன்னக்கூட்டி படிச்சுட்டு இருக்கலாம், டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கலாம், போடாமல் இருக்கலாம், வேற ஒரு அகாடமியில் வந்து படிச்சிருக்கலாம். அது எல்லாம் மேட்ரு கிடையாது. பட் இனிமே நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, சிலபஸ் ப்ராப்பராக படிக்கமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து படிக்கமா, டெஸ்ட் போட்டு பார்க்கமா, சிலபஸில் உள்ள அடிப்படை தகவலை நம்ம வந்து நல்லா கவர் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் நிறைய டைம் சொல்கிற வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போகக்கூடிய போஸ்டிங் வந்து ஒரு மிக முக்கியமான போஸ்டிங். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க செதுக்கிக்கோங்க. அப்பனா மட்டும்தான் அந்த போஸ்டிங்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மெத்தடுமே வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தமிழ்நாடு வரலாறு பற்றி ஹிஸ்ட்ரி புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, 6th 7th 8th 9th 10th +1 +2 அப்புறம் +1 +2ல எத்திக்ஸ் புக் இருக்குது அப்படின்னா அங்கே எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு அகாடமியில் கொடுக்கக்கூடிய புக்கையோ இல்லைனா எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வைஸ் 6 to 12 வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் தனியாக வீடியோ தரேன். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் நான் குரூப்பில் போட்டுட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் குரூப்பில் வந்து போட்டுட்டேன். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
யூனிட் 1 பொறுத்த மட்டும் ஜெனரல் சயின்ஸ் இருக்கு, ஓகேவா, ஜிஎஸ் டாபிக் இருக்கு. இந்த ஜிஎஸ் டாபிக்கை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் வரைக்குமே நம்ம சாலிடா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20ல இருந்து ஒரு 25 23 சம்திங், ஓகேவா, 15ல இருந்து ஒரு 20 இல்லைன்னா 20ல இருந்து ஒரு 25 இந்த இதுக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ஜிகே. ஸோ கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கரண்டா என்ன ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து எதனால உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வராங்களா, அது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ அப்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூல அண்ட் மெயின்ஸ்ல வந்து இது வந்து கை கொடுக்கும். அதனால இதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 23ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியோகிராபி, ஸோ இந்திய புவியியல். ஸோ இந்த இந்திய புவியியலை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் புவியியல் வளங்கள் வந்து எப்படி இருக்கு, நிலத்தோற்றங்கள் வந்து என்ன, வடிகால் அமைப்பு முறைகள் வந்து என்ன, நகர்ப்புற அமைப்புகள் வந்து என்ன, கிராமப்புற அமைப்புகள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஒரு காலகட்டத்தில் கிராமம்னா அவ்வளவு அழகா இருக்கும், அதே மாதிரி ஒரு சிட்டி அப்படின்னா அவ்வளவு டிராஃபிக் இல்லாம அவ்வளவு கிளியரா இருக்கும். ஆனா பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கு, ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு சில இடத்துல அப்படியே தான் இருக்கு, ஆனா ஒரு சில கிராமத்துல வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு, கிரிட்டிக்கலா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சிட்டி சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இப்போ கிடையாது, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு, மாசுபடுது எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இந்த இந்தியன் ஜியோகிராபிக்கை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 12ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதாவது வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் மட்டுமே கேட்காங்க. ஸோ 14ல இருந்து ஒரு 15-16 கொஸ்டின் வரைக்குமே கேட்பாங்க. அப்போ இதுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் நான் சிலபஸ் சொன்ன மாதிரி முகலாயர்னா யாரு, பாபர்னா யாரு, அக்பர்னா யாரு, டெல்லி சுல்தானியம்னா யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்லயுமே வந்து கவர் ஆகுது. அப்போ அதை எல்லாமே டீட்டெயிலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ரெஃபரன்ஸ் புக்குமே நான் வந்து தருவேன், அதையுமே நீங்க படிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்ல ஆசிய மக்களுக்கு என்ன விதிகள்லாம் பயன்படுதோ அதை நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ நம்முடைய பேச்சுரிமைக்கு வந்து என்ன விதி, எழுத்துரிமைக்கு வந்து என்ன ஆர்டிகல் வருது, அதே மாதிரி ஆளுநருக்கு வந்து என்ன ஆர்டிகல் வருது, சிஎம்முக்கு வந்து என்ன ஆர்டிகல் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து எஸ்எஸ்ஆர் பாலிட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் டே டு டே லைஃப்ல நான் வந்து அப்டேட் பண்றேன், அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 23 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்ல எக்கனாமிக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ ஒரு காலகட்டத்தில் எக்கனாமிக்னா ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து அவ்வளவு எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். ஸோ இதை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் வந்து கேட்காங்க. இந்த 16 கொஸ்டினுக்கு நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படிதான் படிக்கணுமே தவிர முட்டி மோதி நிற்க கூடாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அங்க 100 கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா இங்க ஒரு டாபிக் மட்டும் அந்த புக்ல வந்து இருக்காது, நம்ம அதை தான் வந்து தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது. நமக்கு 100 கொஸ்டின் முக்கியமா, இங்க வர 10 கொஸ்டின் முக்கியமா, அதை நீங்க பார்த்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ ஐஎன்எம் பொறுத்த மட்டும் 16 கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. 16ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்குமே கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அந்த டாபிக் இல்லை இந்த டாபிக் இல்லை அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அலையக்கூடாது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8, அதாவது ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்திய வரலாறு பண்பாடு நாகரிகம் இதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த மட்டும் அஸ் யூஸ்வல் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தமிழ்நாடு வந்து எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து PDF ஃபார்மெட்டா நோட்ஸ் தருவேன், கீ பாயிண்ட்ஸ் தருவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 39 கொஸ்டின் வந்து கேட்காங்க, மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 9. இதை பொறுத்த மட்டும்
நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதனுடைய வளர்ச்சிகள் என்ன, என்னென்ன புது திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் 8 வந்து அதிகமாக கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. யூனிட் 9 வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின் தான் வந்து கவர் ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்க்கும்போது நமக்கு யூனிட் 10 பொறுத்த மட்டும் நமக்கு மேக்ஸை பொறுத்த மட்டும் 25க்கு 25 மேக்சிமம் வந்து எல்லாருமே போட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ்ல யாரு நல்லா மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 டாபிக் இருக்க போது அந்த 10 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க. அது கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும். நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா மார்க் வந்து 25க்கு 25 வந்து எடுத்துடலாம். அதை பத்தி எந்த ஒரு மேட்டருமே கிடையாது. ஆனா ஜிஎஸ்ல யாரு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் எல்லா எக்ஸாமுமே வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேக்ஸ்ல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். ஓகேவா? வரல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதுல எந்தெந்த டாபிக் வந்து ரொம்ப கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 39 கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. இதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 10வது யூனிட், அதாவது மேக்ஸ் சைக்காலஜி, கிட்டத்தட்ட 25 டாபிக் வந்து கவர் ஆகுது. அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்ல நான் சொல்லியிருக்கேன், நியூஸ் பேப்பர் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி தினமணி, இந்து தமிழ், இந்த 2 நியூஸ் பேப்பரை நல்லா படிங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 23 கொஸ்டின் பக்கம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்தியன் பாலிட்டி, அடுத்து ஜெனரல் சயின்ஸ், இது எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐஎன்எம் தான் லாஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால ஐஎன்எம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் வந்து நீங்க ஒரி பண்ண வேண்டாம். எங்க நமக்கு மார்க் அதிகமா இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒவ்வொன்றா வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். எக்ஸாம் கஷ்டமா இருக்கும், நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களால முடியும். ஓகேவா? ஸோ உங்களால முடியும், அந்த தன்னம்பிக்கையோட நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கணும், ஈஸியா பாஸ் பண்ணிடணும், ஈஸியா நம்ம ஜாப் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா இங்க எதுவுமே கிடைக்காது. ஓகே, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. குரூப் 1 படிக்கிற மேல் ஆர் ஃபீமேல் எங்க இருந்து வராங்க? நம்மளே மாதிரி தான் படிக்காங்க, டிகிரி முடிக்காங்க, எக்ஸாம் அப்ளை பண்றாங்க, ப்ரிலிம்ஸ் எழுதுறாங்க, மெயின்ஸ் எழுதுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, போஸ்டிங் வாங்குறாங்க. அவங்க மட்டும் என்ன இமயமலையில இருந்து பறந்தா வந்தாங்க? அப்படிலாம் இல்ல, நம்மளே மாதிரி தான் அவங்களும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ரிஸ்க் எடுக்காங்க, படிச்சதை திரும்ப திரும்ப படிக்காங்க, ப்ராக்டிஸ் பண்றாங்க, தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அந்த போஸ்டிங்க்கு தேவையான ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிட்டாங்க. அதனால மட்டும்தான் அவங்க வந்து போஸ்டிங் போறாங்க. ஓகேவா? ஈஸியா வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கஷ்டமா இருக்கும் போல, அவங்க சொல்றாங்க நம்மளால முடியாது போல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விலகிடுவோம். ஆனா நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஸ்டெப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்து படிக்க போறீங்களோ கண்டிப்பா நீங்க ஒரு டிசியாவோ, ஒரு டிஎஸ்பியாவோ, இல்லைனா ஒரு டேக்ஸ் ஆஃபீஸராவோ கன்ஃபார்ம் வந்து ஜாப் வாங்கிடுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் கம்மிங் 2022 இந்த டேட்டில் உங்களுக்கு நான் ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணிடுவேன். அந்த ஷெடியூலில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி எல்லாமே இருக்கும். யூனிட் 8, 9 மட்டும் நம்ம அகாடமி சார்பாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின், சிலபஸ், ஃபர்தர் நோட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ தொகுப்பை இன்னும் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிப்பு பயன்பெறட்டும். மேலும் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் வந்து ரெகுலராக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.